இன்றைக்கி வந்து நான் நண்டு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ நண்டு, சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கல்லுப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 6 பல் பூண்டு, தேங்காய் 1/4 மூடி. இது 5 ஐட்டத்தையும் நம்ம வந்து பேஸ்டாட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டி வந்து காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து கல் உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். எப்போவுமே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு சமையல் பண்ணுங்கள், ருசி அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், நாட்டு தக்காளி. நல்லா நைஸாக அரைச்சி வைங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் ரெண்டும் நல்லா ஒன்றோடு ஒன்றா நல்லா வதங்கிடணும். நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இங்கே கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சுருங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். போதும், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. வதங்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுறேன். காரத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ நண்டு நல்லா கழுவி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், எப்போவுமே நண்டு வாங்கும்போது ப்ளூ கலர் நண்டு பார்த்து வாங்குங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நண்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம உப்பெல்லாம் போட்டுக்கனால நல்லா எல்லா இதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அரைச்ச தேங்காய், சீரகம், சோம்பு, பூண்டு, மிளகு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த மசாலா தூக்கி போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். போதும், தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது வந்து கிரேவி தான், அதனால் கம்மியாக ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நண்டோட இந்த தேங்காய் எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நண்டு வந்து வேகட்டும். அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ மூடி வச்சிடலாம்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இன்னி கொஞ்சம் தண்ணி வற்றணும். இன்னி கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். நண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பரிமாறிடலாம். ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு வச்சுருந்தேன். அந்த குழம்ப வந்து ஊற்றிடலாம். இப்போ நண்டு கிரேவி வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.